திருச்செந்தூர் திருமுருகன் இறைவழிபாடு மன்றம் சார்பில் 52வது ஆண்டு தைப்பூச திருவிழா கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 3 நாட்களாக நடைபெற்று முடிந்தது. 3ஆம் நாளான நேற்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டது. அதன் பின்னர் வேல் வைத்து வழிபாடு செய்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அன்னதானம் பெற்றனர். இவ்விழாவிற்கு PV மணி மன்ற தலைவர், விருந்தீஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் தலைமை வகித்தார்கள். மகா அன்னதானத்தை PV மணி மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளருமான முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் தொடங்கி வைத்தனர். கோவிலில் நடந்த பூஜைகள் அனைத்தையும் விருந்தீஸ்வரர் கோவில் தயாநிதி குருக்கள் முன்னின்று நடத்தினார். அதன் பின்னர் எதிர்கால பணிகள் குறித்து பேசிய PV மணி, நன்கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து விரைவில் ராஜகோபுரம் அமைத்தல், வளாகத்திற்குள் கூரைகள் அமைத்தல், அன்னதான கூடம், பெண்களுக்கான கழிப்பறைகள் கட்டப்படும் என அறிவித்தார். இந்த நிகழ்வில் சுற்று வட்டாரங்களில் இருந்து பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மொத்தத்தில் பக்தி, ஒற்றுமை, சேவை மூன்றும் இணைந்த ஒரு ஆன்மீக பெருவிழாவாக இந்த 52வது ஆண்டு தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்று முடிந்தது.